சைக்கிள்ல தான் போகணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆமா. ஸோ அன்னைக்கு மிஷினரிஸ் எல்லாம் பண்ண மாதிரி ஏன் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து அப்படிலாம் பண்ண முடியாது? சேர்ந்தா தானே பண்ண முடியும். யாரும் சேரல, டாக்டரின் வைஸ்ல பிரிஞ்சுட்டாங்க. ஃபெய்த், கிரேஸ், லா இந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சு கிடக்குறாங்க. சபைகள் டினாமினேஷன் வைஸ்லயும் பிரிஞ்சிருக்காங்க. இப்ப சிஎஸ்ஐ பென்டிகோஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆர்சி இந்த மாதிரி டினாமினேஷன்லயும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப இதெல்லாம் எங்க ஒண்ணு சேர முடியும் அப்படின்னா சுவிசேஷத்துல ஒண்ணு சேர முடியும். சுவிசேஷம் சொல்வது நம்ம எல்லாரும் மேல விழுந்த கடமைன்றத இவங்க புரிஞ்சு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னா கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா இடத்துலயும் கட்ட முடியும். ஏன்னா அங்க வந்து ஏன் சர்ச்சு, ஊன் டினாமினேஷன், ஏன் டினாமினேஷன் இல்ல, இது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற ஒரு காமன் கிரவுண்டுக்குள்ள எல்லாருமே வராங்க. ஸோ இப்போ அதான் நான் சொல்றேன், இப்ப டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க நிறைய பேர், நம்ம ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுவோம். இது வந்து எந்த சபை பாகுபாடுமின்றி, மத பாகுபாடுமின்றி, டினாமினேஷன் பாகுபாடுமின்றி ஒன்னா சேர்ந்து நம்ம காடோட கிங்டம் பில்ட் பண்ணலாம். சிவில் இன்ஜினியர் சேரலாம், ஒன்னா சேர்ந்து பில்ட் பண்ணலாம். இதுல எந்த டினாமினேஷன், எந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் எதுவுமே வேணாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும் பொழுது அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷினரிகள் செஞ்சதை காட்டிலும் பல மடங்கு இந்த டைம்ல நம்மளால பண்ண முடியும். இப்ப வேலையாட்கள் நமக்கு வேணும். அதுதான் இன்னைக்கு என்னுடைய பெரிய பாரமா இருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் ஐடி இண்டஸ்ட்ரியில 17-18 வருஷம் இருந்திருக்கேன். நான் அங்கேயும் ஊழியம் செஞ்சிருக்கேன். இப்ப நான் வெளியில வந்து நானும் ஒரு சின்ன ஐடி கம்பெனி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இந்த பாரம் விட்டு போக மாட்டேங்குது. அநேக நாட்கள் வந்து ஆத்தும பாரம் எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஆண்டவர் இவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்றது, இவங்க எல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நிறைய வயதானவர்கள் சாக போற நிலைமையில இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷமே, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப அவங்களோட முடிவுதான் என்ன அப்படின்ற கேள்விகள் நாளுக்கு மேல என்கிட்ட அறிவிக்கப்படுறதே அறிவிக்கப்படுறதே இல்லை. அப்புறம் அதுக்குள்ள அது பெரிய விஷயம். ஆமா, அறிவிக்கவும் படல.